ஆல்ரைட். ஏடபிள்யூஎஸ்லேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சர்வீஸ் AWS Lambda. ஸோ ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு சர்வீஸ், நிறைய சர்வீஸ் பிடிக்கும், பட் நம்பர் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா AWS Lambda. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் டிசைன் சொல்லி போயிட்டோம்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸில் சால்வ் பண்ணுறதுக்கு நான் நிறைய டைம் யூஸ் பண்ண சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா AWS Lambda. இதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AWSல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கூடயும் வந்து இன்டராக்ட் பண்ணுற ஒரு சர்வீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா AWS Lambda. நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற எல்லா சர்வீஸ் கூடயும் வந்து விளையாடுறதுக்கான ஒரு சர்வீஸாக யூஸ் பண்ணுற சர்வீஸ் வந்து AWS Lambdaன்னு சொல்லலாம். ஸோ AWS Lambda பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஸோ AWS Lambda. ஸோ ஃபஸ்ட்டு திங், AWS Lambdaன்ற வேர்டு கேட்டால் உங்களுக்கு வந்து மைண்டில் வர வேண்டியது நோ சர்வர்ஸ் டு மேனேஜ். ஸோ டிப்பிக்கலாக பார்த்தோன்னா நம்ம வந்து ஆல்ரெடி EC2 பற்றி பார்த்துருப்போம். ஸோ EC2வை வந்து நம்ம வந்து ஒரு என்னென்ன சைஸ்ன்னு சொல்லி ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ GB ரேம் இருக்கணும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு லினக்ஸா விண்டோஸான்னு சொல்லி ஆல்ரெடி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? நம்ம பட்டின்ற டூல் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுறது அதெல்லாம் ஏகப்பட்ட ப்ராசஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பெயின்ஃபுல் ஜாபும் இல்லாமல் டேரெக்டாக ஒரு கன்சோல் இருக்கும். அந்த கன்சோலில் நம்ம வந்து நம்மளோட கோட் டைப் பண்ணிவிட்டு டிப்ளாய் கொடுத்து டிப்ளாய் ஆகிடும். இதுதான் வந்து லிட்டரலாக AWS Lambda பண்ணுற வேலை. ஸோ பேக் எண்டில் வந்து அதுவுமே ஒரு சர்வர் வச்சுருப்பாங்க. பட் ஆனால் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, EC2 மாதிரி நம்மளால் வந்து அவ்வளோ மெனக்கட தேவையில்லை. ஆல்ரெடி நம்மளுக்கு அங்கே சர்வீஸ் இருக்க போகுது. அண்ட் மெயின் ஒன் மோர் திங், இது வந்து டிமாண்ட் ஏற்ற மாதிரி மட்டும் தான் ரன் பண்ண போகுது. மற்ற சர்வீஸ் மாதிரி ஆல் டைம் ரன் ஆகிட்டே இருக்க போகிறது இல்லை. நம்ம EC2லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம ரன் பண்ணி விட்டோம்னா 24 hours ரன் தான் போகுது. நம்ம போய் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் அது ரன் ஆகிட்டு தான் இருக்க போகுது. Lambda அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து எப்போ தேவையோ அப்போ மட்டும் ரன் பண்ண போகுது. மற்ற டைமில் அது வந்து ஐடியலாக தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு கிரவுண்ட் பிரேக்கிங் சர்வீஸ் வந்து AWS லான்ச் பண்ணுது. ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த AWS சர்வீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து லிட்டரலாக வந்து காஸ்ட் இல்லாமல் ஒரு 1 year கிட்ட ரன் பண்ணலாம். ஃப்ரீ டயரியில் நம்ம வந்து ரன் பண்ணிடலாம். பெருசாக கஸ்டமர்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து இந்த AWS சர்வீஸ்ன்றது வந்து ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு கிடைக்கிற ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. ஸோ நம்ம ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். AWS Lambdaன்றது வந்து ஷார்ட் எக்ஸிக்யூஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 50 minutes தான் வந்து இந்த Lambda ரன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெக்வஸ்ட் வந்து கில் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் எக்ஸிக்யூஷனான யூஸ் கேஸஸ்லாம் வந்து Lambda நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான யூஸ் கேஸஸ் வந்து நான் ஃபியூச்சரில் சொல்கிறேன். எக்கச்சக்க யூஸ் கேஸஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா வந்து வேணா அடுத்த எக்ஸாம்பிள் அடுத்த ஸ்லைட் வேணா முடிஞ்சப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், ரன் ஆன் டிமாண்ட் தான். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டைம் மட்டும்தான் வந்து காஸ்ட் பண்ண போகுது. மற்ற டைம் வந்து அது ஐடியில் தான் இருக்க போது. அதுக்கான காஸ்ட் நம்ம வந்து பே பண்ண போகிறது இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கேலிங் இஸ் ஆட்டோமேட்டட். ஸோ EC2லாம் பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா அந்த EC2வே ஸ்டாப் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்கேல் பண்ணணுமோ அதை ஸ்கேல் பண்ணிவிட்டு மறுபடியும் திரும்பி ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ அந்த மாதிரியான ஹேசல்ஸ்லாம் இதில் இருக்காது. டேரெக்டாக போயிட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமோ இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா நம்மளோட ஆல்ரெடி இருக்கிற கோடுமே டிப்ளாய் ஆகிட்டு தான் இருக்கும். இதுவுமே வந்து பேரலாக வந்து டிப்ளாய் ஆகிட போகுது. ஸோ எந்த ஒரு டவுன் டைமுமே வந்து பேசிக்கலாக இருக்காது. ஓகே, ஸோ AWS Lambdaவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இது வந்து பேப்பர் ரிக்வெஸ்ட் அண்ட் கம்ப்யூட் டைம். ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதுவுமே ஆல்ரெடி சொல்லிட்டேன், இன்டிகிரேட்ஸ் வித் ஹோல் AWS சர்வீசஸ். ஸோ AWS என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு API இருக்கும். அந்த APIலாம் வந்து ப்ரோக்ராமிங்லாம் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த ப்ரோக்ராமிங்க்கு வந்து நம்ம AWS Lambda யூஸ் பண்ணிவிட்டு லிட்டரலாக எல்லா சர்வீஸ் கூடயும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியும். நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து இது சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ ரொம்ப ஃபேமஸான லாங்குவேஜஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பைத்தானு, Node.js, இல்லை ஜாவா, C#, ரூபின்ற மாதிரி எக்கச்சக்க சர்வீஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. இன்க்ரீசிங் ரேம் வில் ஆல்சோ இம்ப்ரூவ் CPU அண்ட் நெட்வொர்க். ஸோ ரேம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா CPU அண்ட் நெட்வொர்க்கும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ இதெல்லாம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுலாம் வந்து நான் டெமோ செஷனில் காட்டுறேன். இப்போது டெமோ பார்ப்போம். ஸோ சர்ச்சில் போய்ட்டு Lambda சர்ச் பண்ணுங்கள். Lambda ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு அங்கே எதுவும் லிஸ்ட் ஆகாது. பட் இங்கே நீங்கள் கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒரு Lambda ஃபங்க்ஷன் நேம் கொடுப்போம். இப்போதைக்கு நான் வந்து டெமோன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் பைத்தான் வெர்ஷன் என்ன கொடுக்கலாம், நான் 3.9 லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குது. அது கொடுத்துட்டு
எல்லா டைனமோடிபி லேம்டாக்குமே வந்து ஒரு ரோல் அசைன் பண்ணணும். ஸோ இந்த ரோல் பேசிக்கலாக எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம எக்ஸாம்பிள் நம்ம வந்து டைனமோடிபி கூட ஆக்சஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். AWS லேம்டாலேருந்து டைனமோடிபி வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோன்னா, அந்த பர்டிகுலர் லேம்டாக்கு வந்து டைனமோடிபி ஆக்சஸ் பண்ணுற ஒரு ரோல் வேணும். ஸோ இப்போ நம்மளே ஒரு யூஸர்னு வச்சுக்கோங்களேன். ஐஏஎம்ல ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஐஏஎம்ல வந்து இந்தந்த யூஸருக்கு வந்து இந்தந்த ஆக்சஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லி நம்ம ரூல்ஸ் டிஃபைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்தந்த லேம்டா வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணலான்றதை வந்து இந்த ரோலில் வந்து மென்ஷன் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் பேசிக் லேம்டா பெர்மிஷன் சொல்லி நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மீதி செட்டிங்ஸ்லாம் அப்படியே இருக்கட்டும், கிரியேட் ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம். ஆல்சோ நான் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் கேஸஸ்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ AWS லேம்டாவை எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேம்டா கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேசிக்கலாக இருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து இதுதான். அதுவாகவே ஹலோ ஃப்ரம் லேம்டான்னு சொல்லி ஒரு பைத்தான் கூட டைப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு ஈவெண்ட் நேம் நம்ம கொடுக்கணும். ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஈவெண்ட் நேம் நான் சும்மா டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். இது அப்படியே ரன் பண்ணுவோம். டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இது மாதிரி ஒரு அவுட்புட் வரும். ஸோ இது வந்து எந்த ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிங்கனாலும் பை டிஃபால்ட் வர அவுட்புட்டு. ஸோ இதில் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா 2 parameters. ஸோ ஈவெண்ட்டு அண்ட் கான்டெக்ஸ்ட். ஸோ ஈவெண்ட்டில் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு பேசிக்கலாக ப்ரோக்ராமிங் எலமெண்ட்ஸ்னா ஃபங்க்ஷனோட பேராமீட்டர் தான் அது. ஸோ ஈவெண்ட்டுன்றது ஒரு பேராமீட்டரு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி எந்த மாதிரி டேட்டாவை மேனிபுலேட் பண்ணலான்றத இதுக்குள்ளே போடலாம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஈவெண்ட் இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டெஸ்ட்டு கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் பிரிண்ட் பண்ணது இங்கே வந்திருக்கு. ஸோ இது எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்டு கொடுக்கும்போது எனக்கு போட்டது தான் வந்து அங்கே வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஜேசன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சாலே இந்த ஈவெண்ட்டுக்கு பேஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து கோட் எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் கீன்றது பாருங்கள். இப்போ வந்து கீ 1 வேல்யூ 1 இருக்குது. ஸோ கீ 1ன்ற கீழே வந்து வேல்யூ 1 இருந்ததுன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரணும் அப்படின்ற நம்ம கண்டிஷன் இஃப் கண்டிஷன்லாம் போட்டு நம்ம வந்து அதுக்கு எது மாதிரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து AWS லேம்டா கன்சோலை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒரு யூஸ் கேஸ் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன பண்ணலான்னா மேலே போய்டும். ஸோ இது வந்து ஃபங்க்ஷன் நேமு, ட்ரிகர்ஸ். ஸோ ட்ரிகர்ஸ் வச்சு தான் வந்து நான் ஃபஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரிகர்ஸ்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ ஒரு டைனமோடிபி எடுத்துக்கோங்களேன். ஸோ டைனமோடிபியில் எப்போல்லாம் வந்து டேட்டா ஆட் ஆகுதோ அப்போலாம் வந்து இந்த லேம்டா ஃபங்க்ஷன் ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் யூஸ் கேஸ் இப்பயே சொல்லிடுறேனே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அமேசான் S3 எடுத்துப்போம். ஸோ நம்மளுக்கு ஒரு வெப்பேஜ் வச்சுருக்கோம். யூஸரால் வந்து ஒரு இமேஜ் வந்து நம்ம S3ல அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு வெப்பேஜ் வச்சுருக்கோம். ஸோ எப்போலாம் வந்து அவங்க அப்லோட் பண்ணுறாங்களோ நம்ம வந்து அந்த இமேஜுக்கான ஒரு இமேஜ் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துப்போம். ஸோ எப்போலாம் வந்து ஒரு இமேஜ் வந்து S3 புக்கில் அப்லோட் ஆகுதோ அதே பேரில் ஒரு சின்ன சைஸ் ஒரு இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னு நினைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், தம்ப்நெயில் கான்செப்ட் வச்சுப்போம். ஸோ இமேஜ் அப்லோட் பண்ணுறோம், அந்த இமேஜ்க்கான தம்ப்நெயில் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ எப்போலாம் வந்து S3ல அப்லோட் ஆகுதோ நம்ம வந்து S3 ட்ரிகர் ஒன்று போட போகிறோம். ஸோ அந்த புட் ஆப்ஜெக்ட்ன்ற வந்ததுனாலே இந்த லேம்டா ட்ரிகர் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரிகர் போட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரிகர் போட்ட அப்புறம் இங்கே வந்து ட்ரிகரில் S3 வந்துட போகுது. ஸோ ட்ரிகர் வந்தப்பறம் நமக்கு வந்து எந்த கீ எந்த வேல்யூன்னு சொல்லி நமக்கு இந்த கோடில் இங்கே ஈவெண்ட்டில் வரும். ஈவெண்ட்டில் வந்து இந்த பேராமீட்டர்ஸில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ எந்த கீக்குள்ள எந்த வேல்யூ எந்த பக்கெட்டு எந்த கீன்னு சொல்லி டீட்டெயில் கிடச்சிரும். ஸோ அந்த கீ டீட்டெயில் எடுத்துகிட்டு அந்த இமேஜை எடுத்துகிட்டு எந்தெந்த பேக்கேஜஸ் வேணுமோ அந்த பேக்கேஜஸ் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு இல்லை அந்த சைஸை குறைச்சிட்டு தம்ப்நெயிலாக வந்து வேறு ஒரு ஃபோல்டரில் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். யூஸர் போயிட்டு இமேஜ் அப்லோட் பண்ணுவார். அந்த இமேஜ் வந்து S3க்குள்ளே போதும். S3குள்ளே அப்லோட் ஆனோடனே நம்மளோட S3 ஈவெண்ட்ஸ் வந்து இந்த லேம்டா ட்ரிகர் பண்ணோம். இந்த லேம்டாக்கு வந்து பக்கெட் நேமும் தெரியும், கீ நேமும் தெரியும். அதை ரெண்டுத்தையும் வச்சு அந்த இமேஜ் ரீட் பண்ணிவிட்டு சைஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டருக்குள்ள தம்ப்நெயில்னு சொல்லி அப்லோட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு யூஸ் கேஸ். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க யூஸ் கேஸுக்கு நீங்களே யோசிக்கலாம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா எந்த சர்வீஸ் வச்சு சால்வ் பண்ணணும்னு யோசிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லேம்டா பற்றி யோசிங்க. ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஒரு சொல்யூஷன் பண்ண முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லேம்டா பற்றி யோசிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி யூஸ் கேஸ். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த கன்சோல் எழுதி பார்ப்போம்.
இது ஆல்ரெடி ட்ரிகர் நான் என்னன்னு சொல்லிட்டேன். ஸோ லேயர்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ லேயர்ஸ்ன்றது தான் வந்து இப்போ வந்து பைத்தான் வந்து நீங்கள் ஒரு ஒரு இன்ஸ்டால் பண்ணுவோன்னே உங்களுக்கு எல்லா லைப்ரரிஸும் வந்து பை டிஃபால்ட் இருக்காது கரெக்டுங்களா? இப்போது எக்ஸாம்பிள் பேண்டாஸ் மாதிரியான டேட்டா அனாலிட்டிக்ஸ் டூல் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. ஐ மீன் லைப்ரரிலாம் இருக்குது. ஸோ அதில் வந்து பை டிஃபால்ட் வந்து நம்மளுக்கு ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட லோக்கல் மிஷினில் அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அது வந்து பைத்தான்ற ஃபோல்டரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உள்ளே வந்து அந்த பேக்கேஜஸ் போட்டு அப்லோட் பண்ணிவிடுவோம். ஜிப் ஃபைல் அப்லோட் பண்ணுறோம். ஸோ லேயர்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லேயர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம லேயர்ஸ் அப்லோட் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்து மீதியெல்லாம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து அலெக்சான்னு ஒரு எஸ்சிகே பேக்கேஜ் இது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சான்ற பேக்கேஜ்லாம் அலெக்ஸாவோட எஸ்சிகேலாம் வந்து பை டிஃபால்ட் வந்து பைத்தானில் இருக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பில்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த லேயர்ஸில் அட்டாச் பண்ணுறேன். லேயர்ஸில் போட்டுக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது கீழே வந்து நம்மளால் ஆட் லேயர்ஸில் போட்டுக்க முடியும். ஸோ எந்த லேயர்னு சொல்லி இந்த 3 லேயரில் காட்ட போது நான் வந்து சும்மா எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேனே. அப்லோட் பண்ணிட்டோன்னா இப்போ இந்த பர்டிகுலர் லேண்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து அலெக்ஸாவோட எஸ்டிகே வந்து ஆக்சசிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் இதெல்லாம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ ஃபங்க்ஷனோட இந்த லேண்டா ஃபங்க்ஷனோட ஏஆர் எங்கே இருக்குது. ஸோ மெயினாக இப்போ நம்ம இதுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. ஸோ சேம் இது தான், இங்கே நம்ம போயிட்டு கொடுத்த டெஸ்ட் தான் வந்து அதுலேயும் காட்ட போகுது. அதுக்கப்புறம் மானிட்ரு. ஸோ மானிட்டருங்கிறது நீங்கள் வந்து லேம்டாவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் ஒன் ஆஃப் த மெயின் திங் நீங்கள் பார்க்கணுன்னா வியூ லாக்ஸ் அண்ட் க்ளவுட் வாட்ச்னு ஒன்று இருக்கும். ஸோ இது என்னது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த லேண்டா ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னென்னலாம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்றத ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த க்ளவுட் வாட்ச் லாக்ஸ்னு ஒன்று பண்ண போகுது. ஸோ க்ளவுட் வாட்ச் பற்றி நான் டீட்டெயிலான செஷன் நான் ஃபியூச்சரில் போடுவேன். பட் லேம்டா ஃபோக்கஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும். எப்போல்லாம் வந்து இந்த லேம்டா எக்ஸிக்யூட் ஆகுதோ, இந்த லேம்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த க்ளவுட் வாட்ச்குள்ளே போயிட்டு டேரெக்டாக அந்த லாகை பார்க்க வேண்டியது தான். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம என்னெல்லாம் இங்கே பிரிண்ட்டும் கொடுத்தோமோ அதெல்லாம் இங்கே சேவ் ஆகிடும். ஸோ நான் அந்த பிரிண்ட்டில் வந்து நான் இந்த இதை சேவ் பண்ணியிருந்தேன், ஈவெண்ட்டை சேவ் பண்ணியிருந்தேன்ல. ஸோ இந்த ஈவெண்ட் தான் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இங்கே தான் இருக்க தான் போகுது. இதுக்கு ரிட்டன்ஷன் பீரியட் எவ்வளோ நாள் இங்கே இருக்கலான்ற மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது. பட் லேம்டான்னு ஒன்று தெரிஞ்சிங்கன்னா என்னென்னலாம் சேவ் ஆச்சுன்றதை எங்கே பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வந்ததுன்னா அப்போ வந்து இங்கே க்ளவுட் வாட்ச் லாக்ஸ் இங்கே தான் வந்து பார்க்கணும். ஸோ இந்த இதான் அந்த ஸ்டாண்டர்டு. ஸோ AWS/Lambda அதுக்கப்புறம் லேம்டா நேம். ஸோ இதுக்குள்ளே வந்து உங்களோட லாக்ஸ் வந்து இருக்க போகுது. இது ஒன்று. அதுக்கப்புறம் மானிட்டரில் நீங்கள் கீழே இருக்கிறதா நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் ஒன் ஆஃப் த மெயின் திங் யூ நீட் டு நோ இஸ் க்ளவுட் வாட்ச் லாக்ஸ். அதுக்கப்புறம் கான்ஃபிகரேஷன்ஸ் இங்கே வந்து பார்ப்போம். ஸோ இங்கே தான் வந்து நான் உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் சொன்ன மாதிரி மெமரி இன்க்ரீஸ் பண்ணுறது. இது வந்து எஃபிப்ரமல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து 500 MB மட்டுமே வச்சு /temp சொல்லி ஒரு ஃபோல்டர் கொடுப்பாங்க. ஸோ எப்போயாச்சும் வந்து ஃபைல் ஹேண்ட்லிங் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துச்சுன்னா /tempன்ற ஃபோல்டருக்குள்ளே நம்ம வந்து லேம்டாவில் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து பத்தலைன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இப்போ நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் தான் வந்து இந்த ஸ்டோரேஜ். ஸோ இந்த 512 MB வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹியூஜ் சைஸாக பண்ண போகிறோம்னா 10 GB வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 10 GB ஃபைலை வந்து நம்ம இந்த /tempன்ற ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு அப்புறம் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பர்மனெண்ட்டாக தான் இருக்க போகுது. இன்ஸ்டன்ஸ் இது முடிஞ்சோடனே அது கில் ஆகிட போகுது கிடையாது, பர்மனெண்ட்டாக தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் பை டிஃபால்ட் வந்து 3 செகண்ட்ஸ் தான் இந்த டைம் வந்து இருக்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் 15 minutes வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. இது வந்து ரோல் செலெக்ஷன் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ண ரோல் தான் இது. நம்ம வந்து ஸ்டார்டிங் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் நியூ ரோல்னு கொடுத்தனால ஒரு புது ரோல் கிரியேட் ஆயிடுச்சு. அது பேசிக்கலான லேம்டா ரோல் வச்சு கிரியேட் ஆகும். இந்த ரோலில் வந்து பெர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த க்ளவுட் வாட்ச் லாக்ஸ்க்கான பெர்மிஷன் இருக்கும், மற்றபடி பெரிய பெர்மிஷன்ஸ் எதுவும் இருக்காது இந்த ரோலுக்கு. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட் பொறுத்த இருக்கும். ட்ரிகர்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி S3 ட்ரிகர் அது மாதிரி என்னென்ன சர்வீஸ்லாம் இருக்கோ எல்லா AWS இருக்கோ எல்லா சர்வீஸ்க்குமே வந்து இந்த S3 ட்ரிகர் வந்து பெர்மிஷன்ஸ் S3 ட்ரிகரில் வந்து காட்டும் பெர்மிஷன்ஸ். ஸோ பெர்மிஷன் தான் இந்த ரோல் நேம் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன். ஸோ இது வந்து நான் இருக்கும் யூஸ் பண்ணதில்லை, ரெக்குவயர்மெண்ட் வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதை பற்றி பார்ப்போம். இது வந்து ஃபங்க்ஷன் URL. ஸோ உங்களுக்கு வந்து API அந்த மாதிரியான நாலேஜ்லாம் இருந்ததுன்னா இந்த ஃபங்க்ஷன் URL எனேபிள் பண்ணிவிட்டு போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி நம்ம கால் பண்ணிக்க முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா தான், ரொம்ப டிப்பாக போக விரும்பல. என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஒரு சில சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளால் கோட்குள்ளே வச்சுக்க முடியலன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வேரியபிள் இந்த கீ மட்டும் ஆக்சஸ் பண்ணிப்போம், அந்த வேல்யூ வந்து இங்கேயே இருக்கும். இது வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் என்விரான்மெண்ட்ஸில் நம்ம கோட் வச்சுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
எக்கச்சக்க ரீஜன்ஸ் இருக்கும். ஸோ பேசிக்கலாக ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஒரு ஸ்டேஜில் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கும், ப்ரொடக்ஷன் நிறைய என்விரான்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம டெவலப்பராக வந்து டெவலப்மெண்ட்டில் மட்டும் தான் கோட் அடிப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து கடைசி கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் வந்து ஆக்சஸ் கீ சீக்கிரம் கீ மாதிரி வச்சுக்க போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம டெவலப்மெண்ட் ஆக்சஸ் கீ சீக்கிரம் கீ இங்கே நம்ம போட்டுருவோம். நம்ம கோடில் இதை ஒன்று ரீட் பண்ணிப்போம். ஸோ இப்போ அவங்க ப்ரொடக்ஷன் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவாங்க, கோடில் டச் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே கோடை வந்து நம்ம டெவலப்மெண்ட்டில் டைப் பண்ண அதே கோட் வந்து ப்ரொடக்ஷனுக்கு போவோம். பட் அவங்க சேஞ்ச் பண்ணுற ஒரே இடம் வந்து இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் மட்டும்தான். ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ன்றது வந்து வேரியபிள்ஸ்ன்றது ஒரு ஜென்ரிக் கான்செப்ட் தான். ப்ரோக்ராமிங்கில் ஒரு ஜென்ரிக் கான்செப்ட் தான். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சதுனாலே இந்த கான்செப்ட்டும் உங்களுக்கு புரியும். ஸோ டேக்ஸ்ன்றது வந்து எல்லா சர்வீஸ் மாதிரி தான். ஸோ இந்த சர்வீஸ் வந்து நிறைய சர்வீஸில் வந்து ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணிட்டோம்னா அது வந்து நம்ம இந்த டேக்ஸில் இருக்க எல்லா சர்வீஸும் காட்டுங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அதுதான். ஸோ விபிசி கான்செப்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த விபிசி வந்து இதுலேயும் வந்து விபிசி எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபியூச்சரில் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இன்னும் வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ மானிட்டரிங் டூல்ஸ், மானிட்டரிங் ஆல்ரெடி பார்த்தாச்சு. கன்கரன்சி, ஸோ கன்கரன்சி பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் வந்து இப்போ வந்து ஃப்ரீ ட்ரையல் இருக்கிறனால 10 கன்கரன்சி இருக்குது. கன்கரன்சின்றது வந்து ஒரே டைமில் பேரலாக எத்தனை லேம்டா எக்ஸிக்யூட் ஆகலாம்னு சொல்லி. இப்போ நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ டெஸ்டிங் கொடுக்கும்போது இதே மாதிரி லேம்டா பேரலாக எத்தனை ரன் ஆகலாம்னு சொல்லி. இப்போ டெஸ்டிங் கொடுக்கும்போது ரன் ஆகுது இல்லை. ஸோ இந்த ரன்னிங் வந்து பேரலாக எத்தனை ரன் ஆகலாம்னு சொல்கிறது தான் வந்து கன்கரன்சி. இப்போ வந்து 100 ரிசர்வ்டாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 10 கூட ரன் ஆகலாம். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் 1 மட்டும் தான் ரன் ஆகணும், பேரலாக ரன் ஆகக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா ரிசர்வ் பண்ணிட்டு 1 போட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி கான்ஃபிகரேஷன்லாம் இங்கே போட முடியும். ஸோ ரொம்ப டீப்பாக போக விரும்பலை, இப்போதைக்கு இதுவே இருக்கட்டும். ஸோ அலியாஸ்ன்றது வந்து டெவ் ப்ரீ பண்ண வேண்டிய பேர் கொடுத்துருவோன்னா நம்ம எத்தனை வருஷன் சேஞ்ச் பண்ணாலும் சரி நம்ம அலியாஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேறு மாதிரி மேப் பண்ணிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கான்செப்ட்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ரன் டைம்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பைதான் 3.9 இருக்குமா, ஸோ 3.7க்கு மாறணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட்லர் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஹேண்ட்லர் பார்த்தீங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷன் லேம்டா ஹேண்ட்லர்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இது என்னதுன்னு உங்களுக்கு புரியலன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேம்டா ஃபங்க்ஷன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே லேம்டா ஃபங்க்ஷன் பையன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லேம்டா ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க, லேம்டா ஹேண்ட்லர். ஸோ எந்த பர்டிகுலர் ஃபைலுக்குள்ளே எந்த ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ணணும், நம்ம லேம்டா வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷனில் மெயின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மெயின் ஃபங்க்ஷன் தான் வந்து இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணுன்றது தான் வந்து இந்த ஹேண்ட்லரில் சொல்லுவோம். ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் டாட் லேம்டா ஹேண்ட்லர், ஸோ லேம்டா ஃபங்க்ஷன் டாட் லேம்டா ஹேண்ட்லர். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இண்டெக்ஷன் போட்டுக்கிறேன் இல்லை. இப்போ ரன் பண்ணோன்னா எனக்கு எரர் அடிக்கும், ஏன்னா அது வந்து சர்ச் பண்ண போகிற ஃபங்க்ஷன் நேம் வந்து லேம்டா ஹேண்ட்லர், ஓகேங்களா. ஸோ இது சேவ் ஆகட்டும். இவ்வளோ தான், லிட்டரலாக டிப்ளாய்மெண்ட் முடிஞ்சு போச்சு. இது பார்த்தீங்கன்னா இது லேம்டா ஹேண்ட்லர் ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல போயிட்டு என்னோடய ஃபங்க்ஷன் நேம் நான் மாற்றியாச்சு, இது லேம்டா ஹேண்ட்லர் இல்லை இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்றேன். இப்போ அப்டேட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக்கலாக இங்கே லேம்டா ஹேண்ட்லரில் பண்ணுறோம். ஆர்கிடெக்சர் இதெல்லாம் புதுசாக வந்து கான்செப்ட்ஸ் தான், இதை பற்றி பெருசாக வரி பண்ணி தேவையில்லை. ஸோ இதை பற்றி தான் நான் வந்து லேம்டா ஃபங்க்ஷன்ஸில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க, நான் ஷூராக ஹெல்ப் பண்ணுறேன்.